ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் பார்ட்டில் எப்படி நம்ம ஹேங்கிங் போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எந்த கலர் ப்ளவுஸ் எடுத்துருக்கோமோ அந்த கலரில் த்ரெட் எடுத்து நம்ம நீடலில் போட்டுக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லீவ்ஸோட எட்ஜில் ஆஃப் இல்லைன்னா முக்கா இல்லைன்னா 1 இன்ச் நமக்கு எவ்வளோ இன்ச் தேவையோ அந்த இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது லாக் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நீடலில் ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை லாக் பண்ணிக்கிட்டு டவுன் சைடில் கொண்டு அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இப்போது அகெயின் நம்ம கீழே நீடலில் மேலே கொண்டு வந்துக்கலாம். சேம் அதே இடத்துலேருந்து இது மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இப்போது இதை எப்படி நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த சுகர் பீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுகர் பீட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஹேங்கிங்க்கு இந்த பீட் எடுத்துட்டு லாஸ்ட்டில் எண்டில் அகெயின் திரும்பவும் ஒரு சுகர் பீட் எடுத்துக்கிட்டு த்ரெட்டோட எண்டு வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட்டில் அந்த சுகர் பீட் போட்டு பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பீட்ஸையும் நம்ம நீடலில் மாட்டி அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கீழே டவுன் சைடில் குத்தி அப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிடும். இதே மாதிரி தாங்க நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வர போகிறோம். இப்போ அகெயின் நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இதே மாதிரி நீடில் நம்ம மேலே கொண்டு வந்துட்டு அகெயின் திரும்பவும் 3 பீட்ஸு அந்த ஹேங்கிங் அந்த இது ஒரு பீடு ப்ளஸ் ஒரு லாஸ்ட்டில் சுகர் பீட். அந்த சுகர் பீடு டவுன் சைடு கொண்டு வந்துட்டு இது எல்லாமே சேர்ந்து அதை அப்படியே மாட்டி டவுன் சைடில் அப்படியே நீடில் விட்டுட்டு அதை த்ரெட்டு பிடிச்சி வைத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுங்க. ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்லீவ்ஸ் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிச் போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லேயர்ஸ்க்கு போட்டிருப்போம். அதில் அந்த 3rd லேயர் அதை மேலே ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த நீடில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அகெயின் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மாட்டிக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக டைட்டாக இருக்கணும். ப்ளஸ் அது கரெக்டாக அது டவுன் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே மேலே அப்படியே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது எண்டு பாட்டுக்கு நம்ம லாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சேம் இதே மாதிரி நம்ம போட்டுட்டு இதை டவுன் சைட் நீடில் கொண்டு இப்போ திரும்பவும் நம்ம அகெயின் நீடெல்லாம் மேலே கொண்டு வந்துட்டு அந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு போடும்போது பண்ணோம் பார்த்தீங்களா லாக் பண்ணுறது, அதே மாதிரி நீடலை அந்த த்ரெட்டில் ரொட்டேட் பண்ணி ஒரு ஸ்டிச் அகெயின் திரும்ப பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி டவுன் சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அண்ட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மாதிரி